அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நாள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தது போல கடைசி யூனிட்டான மெட்டர் அண்ட் ரேடியேஷன், சடமும் கதிர்ப்பும் அப்படிங்கிற யூனிட்டுக்குரிய தியரியை நாம முழுமையாக கற்றுக்கொள்ளலாம். அதுவும் ஆன்லைன் வழியாக நீங்க முழுமையாக கற்றுக்கொள்ளணும்ங்கிற அடிப்படையில இன்றைய நாள் நம்முடைய முதலாவது கிளாஸ் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கிறோம். முழுக்க முழுக்க இது ஆன்லைன்ல ஜூம் அதே போல யூடியூப் வாயிலாக இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அல்லாஹ் அதுக்கு உதவி செய்யட்டும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் 2024ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருடம் A-level எழுதுகிற மாணவர்களுக்கு நான் செய்கின்ற ஆன்லைன் வழியாக நான் செய்கின்ற முதலாவது தியரி கிளாஸ் இது, ரைட்? இதுதான் கடைசி தியரி கிளாஸும் கூட நினைக்கிறேன். 2026ஆம் ஆண்டு சில 26 பேட்சுக்கு தான் நான் உண்மையில் என்ன செய்யறேன்னா ஆன்லைன்ல தியரி கிளாஸ் செய்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் 25 பேட்சுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு மாத காலத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன செய்யறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம்னா தியரி கிளாஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆன்லைன் வழியான தியரி கிளாஸை 2025ஆம் ஆண்டு பேட்சுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம், ரைட்? 26க்கு ஆல்ரெடி தியரி கிளாஸ் போய்கொண்டிருக்குது. 25க்கு ஆன்லைன் வழியான தியரி கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் விரைவில் ஆரம்பிக்கப்படும், ரைட்? இருந்தாலும் உங்களுக்கு நான் பேப்பர் கிளாஸ் 24 பேட்சை பொறுத்தவரையில நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு பேப்பர் கிளாஸுகள் அதே மாதிரி தியரி ரிவிஷன் கிளாஸுகள் செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய மாணவர்கள் அதுல வந்துகிட்டு அது எக்ஸாம் டிஸ்கஷன் எல்லாத்துலயுமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அந்த வகையில உங்களுக்காக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த கடைசி யூனிட்டுக்குரிய முதல் தியரி கிளாஸ் இன்றைக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கிறோம். இது என்ன விடயம் என்றால், இந்த பாடத்தை பொறுத்தவரையில இந்த பாடம் மெட்டர் அண்ட் ரேடியேஷனை பொறுத்தவரையில ஒரு மிகவும் சிறிய ஒரு பாடம். பிசிக்ஸை பொறுத்தவரையில சிறிய பாடங்கள்ல இதுவும் ஒன்று, ரைட்? ஆனா துரதிர்ஷ்டம் என்னென்றால் இந்த பாடங்களை பொதுவாகவே பிசிக்ஸ்ல பின்னுக்கு இருக்கிற பாடங்களை தெளிவாக படிக்கின்ற வீதம் மிகவும் குறைவு. அதிலையும் மெட்டர் அண்ட் ரேடியேஷன் போன்ற பாடங்களை தெளிவாக கற்றுக்கொள்கின்ற அளவை நான் மிக குறைவாகவே காண்றேன். மெட்டர் அண்ட் ரேடியேஷன் பாடம்னா ஏதோ பாடமாக்குற ஒரு ஸ்டைல்ல வந்துகிட்டு படிச்சு கொண்டு போற வீதம் வந்துட்டு கூட, ரைட்? உண்மையிலே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம் இந்த பாடம். ஏண்டால் இது மாடர்ன் பிசிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, பொதுவா நீங்க படிச்ச 10 யூனிட்டும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க படிச்ச 10 யூனிட்டையும் எடுத்தீங்கன்னா இதுல பெரும்பாலும் நீங்க படிச்ச எல்லாமே கிளாசிக்கல் பிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கிளாசிக்கல் பிசிக்ஸ், ரைட்? அதுல இருந்து மாடர்ன் பிசிக்ஸ் அப்படிங்கிற விடயம் டெவலப் ஆகுது. 1900 ஆண்டு கால பகுதிக்கு பிறகுதான் மாடர்ன் பிசிக்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகுது. அந்த மாடர்ன் பிசிக்ஸை வந்துகிட்டு கூடுதலா உள்வாங்கின ஒரு பாடம் இந்த மெட்டர் அண்ட் ரேடியேஷன்ங்கிற பாடம். மாடர்ன் பிசிக்ஸோட தொடர்புடைய ஒரு பாடம் இது. கட்டாயம் நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பாடம், சரியா புரிஞ்சு படிக்க வேண்டிய பாடம் உண்டு, ரைட்? அதே நேரத்தில் ஒரு சிறிய பாடம். இந்த பாடத்தை பொறுத்தவரையில ஃபைனல் பேப்பர்ல உங்களுக்கு ஒரு 3 MCQ அல்லது 2 MCQ இன்ஷா அல்லாஹ் செய்யலாம் வரலாம். ஃபைனல் பேப்பரை பொறுத்தவரையில உங்களுக்கு 2 அல்லது 3 MCQ வர முடியும். சில நேரங்கள் அது 4ஆகவும் மாறலாம், சரியான? பெரும்பாலும் 2 அல்லது 3 MCQ நீங்க பார்க்கலாம். அடுத்தது ஒரு எஸ்ஏ, கடைசி எஸ்ஏ இதாத்தான் இருக்கும், ஹீட்டோட சேர்த்து கனெக்ட் ஆகி வர ஒரு எஸ்ஏ, ரைட்? அப்ப ஒரு எஸ்ஏ கேள்வியும் இந்த பாடத்திலிருந்து வரும். அதே போல 2 அல்லது 3 MCQ வரும். 2 அல்லது 3 MCQ தானே, எஸ்ஏ நம்ம சாய்ஸ்ல விட்டுடுவோம். 2 அல்லது 3 MCQ தானே, அப்ப பார்த்துட்டு அது தேவையில்லை, 2 பார்த்து என்ன செய்யலாம், அவர் சமாளிச்சு கொள்ளலாம் இப்படிங்கிற மைண்ட்ல யாரும் இருந்தீங்கண்டா, அல்லது இப்படி யாரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் அந்த மைண்ட்ல இல்ல இருக்காதானே நீங்க இந்த கிளாஸுக்கு வாரீங்க நான் நினைக்கிறேன், இல்லையா? அப்படி அந்த மைண்ட்ல யாரும் இருந்தா உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்க ஒரு நல்ல விஷயம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க, இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணி இந்த பாடத்தை படிக்க சொல்லி. ஏன்னா பிசிக்ஸை பொறுத்தவரையில, பிசிக்ஸ் இல்ல A-level பொறுத்தவரையில நீங்க விடுற ஒரு மார்க்ஸ் கூட உங்களோட யூனிவர்சிட்டி லெவலை வந்துட்டு மாற்றக்கூடும். மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை டென்டல் ஃபேக்கல்ட்டிக்குள்ள கொண்டு போக இயலும், ரைட்? ஃபேக்கல்ட்டில இருந்து வேற ஏதாச்சும் ஒரு கோர்ஸுக்குள்ள மாற இயலும். ஆக ஒவ்வொரு மார்க்ஸுமே வந்துட்டு நமக்கு முக்கியம். அப்ப 2 அல்லது 3 MCQ வருவதுன்னு சொல்லி அந்த மார்க்ஸ் நீங்க 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் இழக்கிறீங்க என்றால் அது பெரிய ஒரு பாதிப்பு. நீங்க இமேஜின் பண்ணி கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. எனவே கட்டாயம் எல்லா யூனிட்டையுமே நீங்க தெளிவா படிக்கணும். எந்த யூனிட்டையும் சாய்ஸ்ல விடுறோம்ங்கிற அந்த மனநிலையிலிருந்து நீங்க இருக்கவே கூடாது, ரைட்?
அந்த வகையில மெட்டர் அண்ட் ரேடியேஷன் நீங்க தெளிவா படிச்சு ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ஒரு பெர்ஃபார்மை நீங்க வெளிப்படுத்தணுங்கிற அடிப்படையில இந்த கிளாஸ் நம்ம கொண்டு போறோம். ரைட். ஸோ இந்த கிளாஸை கொண்டு போய் இது பூரணமாக கம்ப்ளீட்டா முடிக்கணும், நல்லபடியா முடிக்கப்படணுங்கிறதுக்காக நீங்க இறைவனுக்கிட்ட பிரார்த்தித்துக் கொள்ளுங்க, எனக்கும் இந்த கிளாஸுக்காக வேண்டியும். ரைட். ஓகே, இப்ப நாம இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வருவோம். இந்த பாடத்திட்டத்துல நம்ம முதலாவதா படிக்க போறது, ரைட், பாத்தீங்களா இருந்தால் முதலாவதா நம்ம படிக்கிற பகுதி தெர்மல் ரேடியேஷன், வெப்ப கதிர்ப்பு அப்படிங்கிற பகுதியை பத்தி படிப்போம். தெர்மல் ரேடியேஷன், வெப்ப கதிர்ப்புன்னு சொல்லுவோம். ரைட். ஸோ நம்ம படிக்கிற ஃபர்ஸ்ட் பகுதி வந்துட்டு எல்லாத்தாரிக்கும் தெர்மல் ரேடியேஷன், வெப்ப கதிர்ப்பு. அதான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்டாக நம்ம படிக்கக்கூடிய விடயம் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஒளிமின் விளைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அடுத்து மூணாவது, நான் சரியா ப்ராப்பரா வந்துகிட்டு அந்த டாபிக்களை சொல்லாம நான் மேலோட்டமா சொல்லி கொண்டு போறேன். ரைட். மூணாவது நாம பேசக்கூடிய பகுதி வந்துட்டு பார்ட்டிகிள்ஸ் வேவ்ஸ் ப்ராப்பர்ட்டியை பத்தி பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துகிட்டு நம்ம இங்க பேசக்கூடிய ஆக்கள் எக்ஸ்ரே, கத்தோட் டியூப் அப்படி சம்பந்தமான விடயங்களை இங்க படிப்போம். சரியானே? எக்ஸ்ரே, கத்தோட் டியூப் சம்பந்தமான விடயங்கள்லாம் இங்க படிக்கக்கூடியதா இருக்கு. ரைட். அப்ப தெர்மல் ரேடியேஷன், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், எக்ஸ்ரே. ஸோ நான் பேசக்கூடிய அடுத்த டாபிக், நான் இந்த ஸ்டைல்ல தான் இந்த கிளாஸை கொண்டு போகுங்கிறதால அப்படியே சொல்றேன். நான்காவது பகுதி எடுத்தீங்களா இருந்தால் நியூக்ளியர் சம்பந்தமான, சரியான, அதாவது அணுக்கருக்கள் சம்பந்தமான விடயங்கள், அணுப்பிளவு சம்பந்தமான விடயங்கள், கருத்தாக்கங்கள் சம்பந்தமான விடயங்களை பத்தி பேசுவோம். ஐந்தாவது பாத்தீங்களா இருந்தால் உப துணிக்கைகள் சொல்லக்கூடிய, ரைட், பார்ட்டிகிள் ஆஃப் பிசிக்ஸ் சொல்லுவாங்க, உப துணிக்கைகள் சம்பந்தமான விடயங்களை பத்தி படிப்போம். இப்படி 5 பகுதிகள் மொத்தமாக இந்த பாடத்துல நாம கவர் பண்ண வேண்டி வரும். பிரதானமான டாபிக்காக நான் இவ்வளவு டாபிக்கை பார்க்கிறேன். சரியான? இந்த எக்ஸ்ட்ரேல முன்னுக்கு பின்னுக்கு கொஞ்சம் வரும். சரி, மொத்தமா பிரதான டாபிக்கை நாம 5 டாபிக் எடுத்துதான் இந்த பாடத்தை கொண்டு போக போறோம். ரைட். அந்த வகையில நீங்க முதலாவது தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது தலைப்பு போடுங்க, வெப்ப கதிர்ப்பு. தலைப்பு போடுங்க, வெப்ப கதிர்ப்பு, தெர்மல் ரேடியேஷன் அல்லது வெப்ப கதிர்வீசல் அப்படின்னு சொல்லலாம். வெப்ப கதிர்ப்பு அல்லது கதிர்வீசல் தலைப்பை போடுங்க. ஸோ மெட்டர் அண்ட் ரேடியேஷன்ல நான் பேசுற முதலாவது டாபிக் அது. இது கொஞ்சம் பெரிய டாபிக்கா இருக்கும். வெப்ப கதிர்ப்பு அல்லது கதிர்வீசல்ங்கிற தலைப்பை போடலாம். ரைட். கவனிங்க, இந்த வெப்ப கதிர்ப்பு அல்லது கதிர்வீசல் அப்படிங்கிற விடயத்தை நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. எங்கெல்லாம் படிச்சிருக்கிறீங்கடா, ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. உண்மையை சொல்ல போனா நீங்க ஓ லெவல் டைம்ல படிச்சிருப்பீங்க. திருப்பி ஹீட்ல படிச்சிருப்பீங்க, தெர்மல் பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இப்ப மூணாவது தடவையா இவரை பத்தி நீங்க படிக்க போற இடம்தான் என்ன, இந்த யூனிட் 11வது யூனிட். ஸோ பாத்தீங்கன்னா ஹீட்ல இந்த வெப்ப கதிர்வீசலை பத்தி படிக்கக்குள்ள எப்படி படிச்சிருப்பீங்க, வெப்பத்தை பெற்ற ஒரு பொருள், வெப்பத்தை பெற்ற ஒரு பொருள் தன் சக்தியை மின்காந்த அலைகளாக வெளியேற்றுவதுதான் கதிர்வீசல், வெப்ப கதிர்ப்புன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு பொருள்ல இருந்து இன்னும் ஒரு பொருளுக்கு வெப்பம் 3 வழிகள்ல என்ன பரிமாறப்படும். எப்படி? உதாரணமா ஏங்கிற ஒரு பொருள் இருக்குது, பிங்கிற ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப ஏயில இருந்து வெப்பம் பிக்கு போகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஏயில இருந்து பிக்கு வெப்பம் 3 வழிகள்ல போகலாம். ஹீட்ல படிக்கிற ஒரு பகுதி ஒன்று என்ன, வெப்ப கடத்தல்னு சொல்லுவோம். கண்டக்ஷன், வெப்ப கடத்தல். சரியான? வெப்ப கடத்தலை பத்தி நல்ல விரிவாகவே என்ன ஹீட்ல படிச்சிருப்பீங்க. வெப்ப கடத்தல், வெப்ப கடத்தல்னா என்ன சொல்லுவோம், நான் வேகமா அதை சொல்லிக் கொள்றேன். வெப்பத்தை பெற்ற ஒரு பொருள், சரியான, வெப்பத்தை பெற்ற ஒரு பொருள், வெப்பத்தை பெற்ற ஒரு பொருள்ல இருந்து மூலக்கூறுகள் அதிர்வதன் மூலமாக, மூலக்கூறுகள் அதிர்வதன் மூலம், மூலக்கூறுகள் வைப்ரேட் ஆகும். இப்படி அதிர்வதன் மூலமாக ஒரு இடத்திலிருந்து வெப்பம் இன்னும் ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டால் இதைத்தான் நாம வெப்ப கடத்தல்னு சொல்லுவோம். எப்படி? மூலக்கூறுகள் அதிர்வதன் மூலம்
ஒரு இடத்திலிருந்து வெப்பம் இன்னும் ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டால் அதான் வெப்ப கடத்தல். இதுக்கு நம்ம வளமையா சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், நீங்க நெருப்புக்குள்ள ஒரு உலோக கம்பியை பிடிச்சு கொண்டு இருக்கிறீங்க. நெருப்புக்கு அதுல ஒரு முனை ஒரு கம்பி ஒன்று எடுக்கிறீங்க. ஒரு உலோக கம்பி எடுத்து நீங்க அதுல ஒரு முனை நெருப்புக்குள்ள இருக்கத்தக்கதாக இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. பிடிச்சிட்டு இருக்கக்குள்ள அந்த நெருப்புட சூடு இந்த கம்பி வழியாக உங்களோட கைக்கு வாரத்தை நீங்க உணர்வீங்க. எனவே அங்கிருந்த சூடு இங்கிருந்து நெருப்புட முனையில இந்த கோல்ட முனையில இருந்த இந்த வெப்பம் உங்களோட கைக்கு எப்படி வந்திக்கு? இதைத்தான் வெப்ப கடத்தல் நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல இருக்கிற வெப்ப சக்தியை இந்த கோல்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் கடத்துது. அது எப்படி கடத்துனா வைப்ரேட் ஆகும். மூலக்கூறுகள் அதிர்வதன் மூலமாக ஒரு இடத்திலிருந்து வெப்பம் இன்னும் ஒரு இடத்துக்கு வந்தால் அதான் வெப்ப கடத்தல் சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? அடுத்து என்ன? மேற்காவுகை அப்படின்னு சொல்றது. மேற்காவுகை கன்வெக்ஷன் இல்லையா? கண்டக்ஷன் கன்வெக்ஷன் சொல்லுவோம். மேற்காவுகை அல்லது உடன்காவுகைன்னு சொல்றது. இந்த மேற்காவுகை அல்லது உடன்காவுகைனா என்ன? வெப்பத்தை பெற்ற மூலக்கூறுகள் ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு அசைவதன் மூலமாக வெப்பம் கொண்டு செல்லப்படுறதைத்தான் நம்ம மேற்காவுகை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சிருக்குது. ஸோ நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு உதாரணத்தை, ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சிருக்குதுன்றால் அங்கிருந்து ஒரு காற்றொண்டு வீசிக்கொண்டு இங்க வருவதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. காத்தடிக்குது, அப்படியே அந்த காத்து இப்படியே வருவது. ஸோ அந்த நெருப்பு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு காத்தொண்டு இப்படியே வீசிட்டு வரக்குள்ள அந்த காத்து உங்களோட உடம்புல வந்து படும் போது நீங்க ஒரு சூட்டை உணர்வீங்க. அந்த சூடு கொண்டு வரப்பட்ட அந்த மெத்தட்டை தான் நம்ம மேற்காவுகை என்று சொல்லுவோம். எப்படி? நெருப்பு பிடிச்சிருக்கிற அந்த இடத்துல இருந்த வளிமூலக்கூறுகள் காத்தடிக்குது, அப்படியே அங்கிருந்து அப்படியே அசைந்து உங்களுக்கிட்ட வருவது. அப்ப அந்த நெருப்புல இருந்து வெப்பத்தை பெற்ற வளிமூலக்கூறு அங்கிருந்து அசைந்து வந்து உங்களோட உடம்புல வந்து படக்குள்ள உங்களுக்கு அந்த வெப்பத்தை தருவது. அப்ப ஒரு இடத்திலிருந்து வெப்பம் இன்னும் ஒரு இடத்திற்கு மூலக்கூறுகள் அசைவதன் மூலமாக கொண்டு செல்லப்பட்டால் இதைத்தான் நாம மேற்காவுகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இது ரெண்டுமே ஹீட்ல பாக்குறோம். சோ அந்த அடிப்படையில நீங்க மூணாவது படிச்சதான் இந்த வெப்ப கதிர்வீசல் அல்லது வெப்ப கதிர்ப்புன்னு சொல்றது. கதிர்வீசல் அல்லது கதிர்ப்புன்னு சொல்லலாம். சோ இவர் யாரு? இவருக்கு பின்னுக்கு இருக்கிற சயின்ஸ் என்ன? இது தொடர்பான விடயங்களை பத்தி தான் நாம முதலாவதா படிக்க போறோம். விளங்குதா? ரைட். சோ வெப்ப கதிர்வீசல் அப்படின்னா என்ன? நாம என்ன சொல்றோம்? வெப்பத்தை பெற்ற ஒரு பொருள் தன்னை வெப்ப சக்தியை, இது ரெண்டு ஓகே தானே? படிச்சாலே இருப்பீங்க இல்லையா? அந்த அடிப்படையில கதிர்வீசலை பத்தி நீ பேச ஸ்டார்ட் பண்ற, சரியானே? ரைட். அப்ப என்ன சொல்றோம்? இப்போ ஒரு சூடான ஒரு பொருள் ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு பொருள், சூடான ஒரு பொருள் வெப்பத்தை பெற்ற ஒரு பொருள் தன்னை வெப்ப சக்தியை மின்காந்த அலைகளாக ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு கொண்டு செல்கின்ற முறையைத்தான் நாம கதிர்வீசல் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமாக வெப்ப சக்தி ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போனிக்கின்றால் இதை நாம கதிர்வீசல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப முதலாவது விஷயம் என்னண்டா, சூடான ஒரு பொருள் தன் வெப்பத்தை மின்காந்த அலைகளாக வெளியேற்றும். இது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முதல் பாயிண்ட். அப்ப வெப்ப கதிர்வீசல்னா என்ன? வெப்பத்தை பெற்ற ஒரு பொருள் தன் வெப்ப சக்தியை மின்காந்த அலைகளாக கொண்டு செல்றது, பரிமாற்றுவதுதான் ரைட் வெப்ப கதிர்வீசல் என்று சொல்லுவோம். சரி, சூடான ஒரு பொருள் வெப்பத்தை மின்காந்த அலையாக கதிர்க்குது அப்படிங்கிறதுக்குரிய எவிடன்ஸ் என்ன? அதை எப்படி நாம உணர்ந்து கொள்ளலாம், புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும் இல்லையா? இப்ப வெப்ப கடத்தல்னா நம்ம அதை என்ன எப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு எக்ஸாம்பிள சொன்னேன். மேற்காவுகைக்கு நம்ம பிராக்டிக்கலா யோசிக்கக்கூடிய மாதிரி ஒரு உதாரணத்தை சொன்ன மாதிரி, இதுக்கு என்ன உதாரணம்? சூடான ஒரு பொருள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகளை கதிர்க்குது அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் பாத்தீங்கன்னா, சாதாரணமா நெருப்பு ஒரு உதாரணம், ஒரு குண்டு பல்ப் ஒரு உதாரணம், சூரியன் ஒரு உதாரணம். இதெல்லாமே இந்த வெப்ப கதிர்வீசலுக்கான உதாரணங்கள். அது எப்படி?
யோசித்து பாருங்க, ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சிருக்குது என்றால், ஒரு இடத்துல நெருப்பு பத்தி கொண்டிருக்குது, நெருப்பு பத்தி கொண்டிருக்குது என்றால், அந்த நெருப்புல இருந்து நமக்கு மின்காந்த அலை வருவதா இல்லையா? நல்லா யோசித்து பாருங்க. நெருப்பு கொண்டு இருக்குது, ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சிருக்குது, நெருப்பு பத்தி கொண்டு இருக்குது. அந்த இடத்துல இருந்து, அந்த நெருப்புல இருந்து, அந்த சூடான பொருள்ல இருந்து நமக்கு மின்காந்த அலை வருவதா இல்லையா? வரும் இல்லையா? எப்படி? அதுல இருந்து மின்காந்த அலை வாரத்தால நெருப்போடு சேர்த்து வெளிச்சம் வருவது. பாருங்க, வெளிச்சம் யாரு? லைட் இல்லையா? லைட், ஒளி, ஒளி அலைகள். இந்த ஒளி அலைகள் யாரு? மின்காந்த அலைகளா இல்லையா? லைட்ஸ் வந்துகிட்டு ஒரு மின்காந்த அலை. அப்ப நெருப்புல இருந்து வெளிச்சம் வருவதுண்டால் மின்காந்த அலை வருவதுன்றான் அர்த்தம். எனவே வெப்பமான ஒரு பொருள்ல இருந்து மின்காந்த அலை வருவது நீங்க பார்க்கலாம், உணரலாம். ஒரு இப்ப குண்டு பல்பை யோசிச்சு பாருங்க. குண்டு பல்பை நம்ம யூஸ் பண்றதே அதுக்கு தானே. சரி, இலை மின் குமிழ நம்ம யூஸ் பண்றது என்னதுக்கு? எல்லாருமே குண்டு பல்புன்னு சொல்றோம், எல்லா ஊர்லயும் பார்த்திருக்கீங்க குண்டு பல்புன்னு சொல்றாங்க தான். ரைட். இப்ப ஒரு குண்டு பல்ப் எடுத்தீங்களா இருந்தா, ஒரு இலை மின் குமிழ் எடுத்த மாதிரி இருந்தால், இந்த இலை மின் குமிழுக்கு நம்ம கரண்ட கொடுக்கிறோம். கொடுக்கிற கரண்ட இந்த தங்குத நிலை என்ன செய்யும்? வெப்பமாக மாற்றும். அதாவது மின் சக்தியை வெப்ப சக்தியா மாற்றும். உண்மையா அந்த வெப்பத்தால இந்த தங்குதன் இழை எரிந்து கொண்டிருக்கிறதால, இந்த தங்குதன் இழை எரியுது, 10 சொல்ல போனா எரிந்து கொண்டிருக்கிறதால அந்த தங்குதன் இழையிலிருந்து நமக்கு வெளிச்சம் வரும். எனவே வெப்பமான ஒரு பொருள் மின்காந்த அலைகளை கதிர்க்குது. சரி, மின்காந்த அலைகளை கதிர்க்குதுன்ற உடனே நாம் என்னத்தை யோசிக்கிறோம்? லைட்ஸை உதாரணமா கொண்டு வந்தோம்னு சொன்னேன். லைட்ஸ் மட்டும் இல்லை, ஏனைய மின்காந்த அலைகளும் இருக்குது. உதாரணமா சூரியன் எடுத்தீங்க என்றால், சூரியன்ல இருந்து, சூரியனுங்கிறது மிக வெப்பமான ஒரு பொருள் இல்லையா? சூரியன்ல இருந்து பூமிக்கு வார வெளிச்சத்தோட சேர்த்து யோசித்து பாருங்க, என்னென்ன வருது? சூரியன்ல இருந்து பூமியை வந்தடைகிற ஆக்கள் எடுத்தீங்கன்னா வெளிச்சம் வருவது. சூடான ஒரு பொருள்ல இருந்து நமக்கு கிடைக்கிற ஆக்களை யோசிக்கிறோம், வெளிச்சம் வருவது இருக்கிறா? வெளிச்சம். சூடு வருவது, சூடு வருதானே? சூரியன்ல இருந்து வெப்பம் கிடைக்குது, சூடு கிடைக்குது, ரைட்? இன்ஃப்ராரெட் கிடைக்குது. அப்ப வெப்பம், வெளிச்சம் கிடைக்குது, இன்ஃப்ராரெட் கிடைக்குது. நீங்க படிச்சிருப்பீங்க, சூரியன்ல இருந்து பூமிக்கு வர ஒரு ஆள் தான் யாரு? யூவி கதிர்கள். படிக்கிறீங்களா இல்லையா? அந்த யூவி கதிர்கள் பூமிக்கு வரக்குள்ள அந்த யூவி கதிர்களை தடுக்கிறதுக்காக பூமியை சுற்றி ஓசோன் லேயர் இருக்குது. அந்த ஓசோன் லேயர்ல ஓட்டை விழுந்துட்டுன்னு சொல்லி சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. இப்ப அந்த ஓட்டை மூடிப்படுவது வரை கூட அப்டேட் பண்ணிருக்கலாம் நீங்க. ஓட்டை மூடிப்படுன்னு சொல்லி அது பிறகு நடந்த சில நியூஸ்ல நீங்க பார்த்திருக்கலாம், ரைட்? எப்படியோ சூரியன்ல இருந்து பூமிக்கு வர யூவி கதிர்கள் பாருங்க, யூவி கதிர் யாரு? மின்காந்த அலை. அப்ப வெப்பமான ஒரு பொருள் தன்னை வெப்பத்தை மின்காந்த அலைகளாக கதிர்க்குதுங்கிறத நீங்க ரியாலிட்டியில புரிஞ்சு கொள்ள முடியும். சரியான? இப்படி ஒரு சூடான ஒரு பொருள், வெப்பமான ஒரு பொருள் தன்னை வெப்பத்தை மின்காந்த அலைகளாக கதிர்க்கிறதா யாரு? கதிர்வீசல், வெப்ப கதிர்ப்புன்னு சொல்றோம். விளங்கிட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. முதலாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. முதலாவது பாயிண்ட், வெப்பமான ஓர் உடல், வெப்பமான ஓர் உடல், வெப்பமான ஓர் உடல் தனது வெப்ப சக்தியை, தனது வெப்ப சக்தியை, வெப்பமான ஓர் உடல் தனது வெப்ப சக்தியை மின்காந்த அலைகளாக, வெப்பமான ஓர் உடல் தனது வெப்ப சக்தியை மின்காந்த அலைகளாக, மின்காந்த அலைகளாக வெளியேற்றுதலே வெப்ப கதிர்ப்பு.
அல்லது கதிர்வீசல் எனப்படும். மின்காந்த அலைகளாக வெளியேற்றுதலே வெப்ப கதிர்ப்பு அல்லது கதிர்வீசல் எனப்படும். ரைட், ஓகே. அப்ப பாருங்க, அப்ப சூடான ஒரு பொருள் தன்னை வெப்பத்தை மின்காந்த அலைகளாக வெளியேற்றுதல், இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? கதிர்வீசல், வெப்ப கதிர்வீசல் சொல்றோம். சோ இந்த மின்காந்த அலைகள்ல யாரு யாரு எந்தெந்த மின்காந்த அலைகள் வரும் அப்படிங்கிற விடயத்தை நாம புரிஞ்சு கொள்வோம். பாத்தீங்கன்னா மின்காந்த திரிசியம்னு சொல்லி நீங்க வேவ்ஸ்ல படிச்சிருப்பீங்க, அப்படித்தானே? வேவ்ஸ்ல ரைட், தேர்ட் யூனிட்ல வந்துகிட்டு நீங்க நினைச்சிருப்பீங்க மின்காந்த திரிசியத்தை படிச்சிருப்பீங்க. அதுல மின்காந்த திரிசியத்தை எடுத்த மாதிரி இருந்தால் ஏஎம், எஃப்எம், விஹெச்எஃப், யூஹெச்எஃப், ரைட், மைக்ரோவேவ்ஸ், இவ்வளவையும் சேர்த்து சில நேரங்களில் ரேடியோ டிவி அலைகள்னு சொல்லுவாங்க. பொதுவா ரேடியோ சிக்னல்னு சொல்லப்படும். இதெல்லாம் ரேடியோ அலைகள், மைக்ரோவேவ்ஸ். அதுக்கடுத்ததாக இன்ஃப்ராரெட், செங்கில் கதிர்கள். அடுத்ததாக விசிபிள், அதாவது கட்புலனாகும் அலைகள். அடுத்தது யூவி, ரைட், எக்ஸ்ரே. அடுத்தது கேமா. அப்படிதானே? இப்படி எல்லாருமே மின்காந்த திரிசியம் படிச்சிருப்பீங்க. இந்த திசையில இதனுடைய மீடிரன் அதிகரித்து கொண்டு செல்லும் இந்த மின்காந்த அலைகள்ல. அதே போல அலை நீளம் குறைவடைந்து கொண்டு செல்லும் சொல்லி சொல்லுவோம், அப்படித்தானே? இப்ப பாருங்க, இந்த மின்காந்த அலைகள்ல இந்த சூடான பொருள்ல இருந்து வெளியேறுகின்ற மின்காந்த அலை டொமினண்டா யார் அளிப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொமினண்ட் ஆனது இந்த 3 பகுதி தான். இவங்க 3 பேரும் தான் இந்த சூடான வெப்ப கதிர்வீசல்ல வர பிரதானமான மின்காந்த அலைகளை அளிக்கும். ஒன்று இன்ஃப்ராரெட், அடுத்தது கட்புலனாகும் அலைகள் லைட்ஸ், அடுத்தது அல்ட்ரா வயலட், என்ன செங்கில் கதிர்கள். சரி, sorry. சரியானே? ஓகே, பாருங்க, இன்ஃப்ராரெட் செங்கல் கதிர்கள், கட்புலனாகும் அலைகள், அடுத்து அல்ட்ரா வயலட் சொல்லக்கூடியது. அல்ட்ரா வயலட்டுக்குரிய தமிழ் சொல்லுன்னு களி ஊதா கதிர்கள், இல்லையா? களி ஊதா கதிர்கள், ரைட். இப்ப இந்த 3 கதிர்கள் தான் என்ன செய்யும்? பொதுவா வந்துகிட்டு வெப்பமான பொருள்ல இருந்து வரக்கூடிய பிரதானமான மின்காந்த அலைகளாக இருக்கும், ரைட். இப்ப இதுல கவனிங்க, ஒரு சூடான பொருள் வெப்பத்தை மின்காந்த அலைகளாக கதிர்க்கிற மாதிரி, சூடான ஒரு பொருள் வெப்பத்தை மின்காந்த அலைகளாக கதிர்க்குதுன்றால் பெரும்பாலான நாம நினைச்சு கொள்வோம் ஒரு வெப்பநிலை கூடின ஒரு பொருள் தான் மின்காந்த அலையை கதிர்க்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்படி இல்லை. உண்மையிலேயே நம்ம சூடான பொருள் என்னோட டெபினிஷன்ல பொதுவா சொல்லி இருந்தாலும் எல்லா வெப்பநிலையில் இருக்கக்கூடிய பொருட்களுமே இந்த மின்காந்த அலைகளை கதிர்க்கத்தான் செய்யும். எல்லா வெப்பநிலையில 0 கெல்வின் தவிர்ந்த அனைத்து வெப்பநிலையில் இருக்கக்கூடிய பொருட்களுமே தன்னுடைய வெப்ப சக்திய மின்காந்த அலைகளாக கதிர்த்து கொண்டுதான் இருக்கும். சரியான? இப்ப உதாரணமா பாருங்க, ஒரு பொருளோட வெப்பநிலை T1, இன்னும் ஒரு பொருளோட வெப்பநிலையை நான் T2 எடுக்கிறேன். சோ T1ங்கிற வெப்பநிலை எப்படிப்பட்டது என்றால் T2-வை விட பெருசு. என்ன விடயம்டா, இந்த T1ங்கிற பொருள் இதோட ஒப்பிடக்குள்ள சூடான பொருள் தானே. எனவே இந்த பொருள் தண்ட வெப்பத்தை மின்காந்த அலைகளாக கதிர்க்கும். இதே மாதிரி இந்த T2ங்கிற பொருள் எடுத்தீங்கன்னா இந்த பொருளும் தண்ட வெப்பத்தை மின்காந்த அலைகளை கதிர்க்கத்தான் செய்யும், ரைட். இந்த பொருளும் தன்னை வெப்பத்தை மின்காந்த அலைகளாக கதிர்க்கத்தான் செய்யும்.
ஆனால் T1ங்கிற பொருள் வெப்பநிலை கூடின பொருளா இருக்கிறதால இதுல இருந்து கதிர்வீசல் உயர்வாக இருக்கும். ஒரே மாதிரியான ரெண்டு பொருட்கள் வச்சுக்கோங்க, சர்வசமனான அமைப்பு, ஒரே மெட்டீரியல்லே வச்சுக்கோமே, வேற வேற வெப்பநிலையில் இருக்கிற ரெண்டு பொருட்கள்னால் இந்த பொருள்ல இருந்து வெளியேறக்கூடிய மின்காந்த அலைகள் எடுத்தீங்கன்னால் இது இவரோட ஒப்பிடக்குள்ள எப்படி இருக்குன்னா உயர்வா இருக்கு. அப்ப கதிர்வீசல் கூடும் குறையுமே தவிர பொதுவா எல்லா வெப்பநிலையிலும் என்ன செய்யும், கதிர்வீசல் வெப்ப கதிர்ப்பு நடக்கத்தான் செய்யும். ரைட். ஸோ இது ரெண்டுக்கு இடையிலான விளையுளான வெப்ப கதிர்ப்பு என்னங்கிறதுல நம்ம இதுக்கு பிறகு பின்னுக்கு வரும். சரியான? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்றால், வெப்ப கதிர்வீசல் சூடான ஒரு பொருள்ல இருந்து நம்ம சொன்னாலும் 0 கெல்வின் தவிர்ந்த எல்லா பொருட்களுக்கும் என்ன செய்யும், கதிர்வீசல் வெப்ப கதிர்ப்புங்கிற நிகழ்வு நடந்து கொண்டுதான் இருக்குது. ரைட். அப்ப எழுதிக்கொள்ளுங்க, அடுத்த பாயிண்ட்ல எழுதிக்கொள்ளுங்க. வெப்ப கதிர்ப்பில் வெளியேறும் மின்காந்த அலைகளாக, வெப்ப கதிர்ப்பில் வெளியேறும் மின்காந்த அலைகளாக இன்ஃப்ராரெட் செங்கல் கதிர்கள் கட்புலனாகும் அலைகள் யூவி கதிர்கள் கலியூதா கதிர்கள் ஆகியவை பிரதானமானதாக காணப்படும். ஸோ மெயினா வந்துட்டு தேர்மல் ரேடியேஷன்ல இந்த 3 தான் இருக்கும். ரைட். இதுக்கு எக்ஸ்ரே கதிரோ மைக்ரோவேவ்ஸோ வந்துட்டு பெரிய அளவில் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது. சரியான? டொமினண்டா இருக்கிறது இந்த 3 வேவ்ஸ் தான் இருக்கும். ரைட். அதுலயும் இன்ஃப்ராரெட் விசிபிள் கூட டொமினண்டா இருக்கும். வெப்பநிலை நல்ல பயங்கரமா இருந்தால் யூவி கதிர்களும் அதுல இருந்து வெளியேறும். அதுக்குதான் சூரியனை நம்ம உதாரணமா சொல்றோம். ரைட். அப்ப நீங்க கீழுக்கு இந்த மின்காந்த திருசியத்தை போட்டு பிரதானமா இந்த 3 அலைகள் தான் என்ன செய்யும், தேர்மல் ரேடியேஷன்ல வந்துட்டு வரக்கூடிய மின்காந்த அலைகள் அறிக்குங்கிற விடயத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. நோட் பண்ணுங்க அப்போ வேகமா.
சரியா? ஓகே, ஸோ வேகமாக எழுதி கொள்ள வேண்டிய விடயம் தான் இது. ஸோ வளமையா நீங்க எழுதுற விஷயம் இல்லையா, மின்காந்த திருசியம். ரைட், இப்ப கவனிங்க, இந்த வெப்ப கதிர்வீசல்ல நாம சொன்ன இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன, வெப்பமான பொருள் வெப்பத்தை கதிர்க்கும்னு நம்ம பொதுவா சொன்னாலும் அந்த வெப்பமான பொருள்னு சொல்றது எல்லாமே பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கெல்வினை விட பெரிய எல்லாரும் தான். அப்ப எல்லா வெப்பநிலையிலையும் என்ன நடக்கும், வெப்ப கதிர்வீசலுங்கிறது நடைபெறத்தான் செய்யும். எல்லா வெப்பநிலையிலையுமா, ரைட்? இது ஒரு கூற்று கேள்வியா கூட என்ன செய்யலாம், வரலாம். அதாவது எல்லா வெப்பநிலைகள்லையும் வெப்ப கதிர்வீசல் நடைபெறும்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட ஒரு கூற்றா என்ன செய்யலாம், போடலாம். அந்த கூற்று சரி, ரைட்? பொதுவா எல்லா வெப்பநிலையிலையும் வெப்ப கதிர்வீசல் நடைபெறத்தான் செய்யும். சின்ன வெப்பநிலையா இருந்து அங்கிருந்து மின்காந்தல வெளியேறும். சூடான பொருள்ல இருந்து மின்காந்தால வெளியேற மாதிரி சிறிய வெப்பநிலை, சிறிய சூடு இல்லாத மிக குறைவான வெப்பநிலையை கொண்ட ஒரு பொருள்ல இருந்து மின்காந்த அலைகள் வெளியேறும். எதை தவிரண்டா, பூஜ்ஜியம் கெல்வினை தவிர. பூஜ்ஜியம் கெல்வின்ல வெப்ப கதிர்ப்பு நடக்காது. பூஜ்ஜியம் கெல்வின் என்ன, -273க்கு போகணும் செல்சியஸுக்கு. -273 செல்சியஸ் பூஜ்ஜியம் கெல்வினை தவிர மற்ற எல்லா வெப்பநிலையும் செய்யும் கதிர்வீசல் நடைபெறும். சோ அந்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க கட்டாயம். வெப்ப கதிர்வீசலானது அல்லது வெப்ப கதிர்ப்பானது எல்லா வெப்பநிலைகளிலும் நடைபெறும். வெப்ப கதிர்ப்பானது எல்லா வெப்பநிலைகளிலும் நடைபெறும். பிராக்கெட்ல பூஜ்ஜியம் கெல்வினை தவிர. சரியா? பிராக்கெட்ல பூஜ்ஜியம் கெல்வினை தவிர. வெப்ப கதிர்வீசலானது எல்லா வெப்பநிலைகளிலும் நடைபெறும். பிராக்கெட்ல பூஜ்ஜியம் கெல்வினை தவிர. இப்ப பாருங்க, இந்த வெப்ப கதிர்வீசல்ல பங்கு கொள்றது மின்காந்த அலைகள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம முதலாவதா முன் வச்சோம். ரைட்? இந்த மின்காந்த அலைகள் எடுத்தீங்கன்னா, சரியா, இந்த மின்காந்த அலைகள் எடுத்தீங்கன்னா இவர் வெற்றிடத்தினூடாகவும் பயணிக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லையா? அவருக்கு ஊடகம், சடத்துவ ஊடகம் ஒன்று தேவையே இல்லை. அவருக்கு வெற்றிடம், ஸ்பேஸுக்குள்ள, வெற்றிடத்துக்குள்ளால, ஒரு வெக்யூமுக்குள்ளால அவர் பயணிக்கக்கூடிய ஒரு ஆள். ரைட்? எனவே இந்த மின்காந்த கதிர்வீசல் மற்றும் இந்த மின்காந்த அலைகளாக வெப்பமானது வெளியேற்றப்படுகின்ற இந்த நிகழ்வுதான் சூரியன்ல இருந்து பூமிக்கு வெப்பம் வர ஒரே ஒரு வழியாக இருக்குது. சூரியன்ல இருந்து பூமிக்கு வர ஒரே ஒரு வழி எதுதான், இந்த வெப்ப கதிர்வீசல் மட்டும்தான். வெப்ப கடத்தல் மூலமாகவோ கதிர்ப்பு மேற்காவுகை மூலமாகவோ சூரியன்ல இருந்து பூமிக்கு வெப்பம் வரல. வெப்ப கடத்தல்னா நாம என்ன, சூரியனுக்கும் பூமிக்கு இடையில ஒரு கோலத்தை நாட்டி வைக்கணும் இல்லையா? அப்ப கடத்தல் மூலமா வெப்பம் வரல. ஏன்னா சூரியனுக்கும் பூமிக்கு இடையில வெற்றிடம் இருக்குதுன்னு சொல்றோம். அப்ப சூரியன் எடுத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து இந்த பூமிக்கு இடையில வெற்றிடம், வெக்யூம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது. அப்ப இங்க இருந்து இங்க வெப்பம் கடத்தல் மூலமாகவோ மேற்காவுகை மூலமாகவோ வர முடியாது. ஏன்னா அது ரெண்டுக்கும் மூலக்கூறுகள் தேவைப்படுவது, சடத்துவ ஊடகம் தேவைப்படுவது இல்லையா? கேட்டு பாருங்க, மூலக்கூறுகள் அதிர்வதன் மூலம் வெப்பம் கொண்டு செல்லப்படுறதா கடத்தல் என்று சொன்னோம். மூலக்கூறு அசைவதன் மூலம் கொண்டு செல்லப்படுறதா மேற்காவுகை என்று சொன்னோம். ஆக சூரியன்ல இருந்து பூமிக்கு வெப்பம் வாரதும் என்னதான், இந்த கதிர்வீசல் மூலம் மாத்திரம்தான். சரியான? அப்ப அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட், சூரியனிலிருந்து பூமியை வெப்பம் வந்தடைவது, சூரியனிலிருந்து பூமியை வெப்பம் வந்தடைவது
வெப்பம் வந்தடைவது வெப்ப கதிர்வீசல் மூலம் மாத்திரமே ஆகும். வெப்ப கதிர்வீசல் மூலம் மாத்திரமே ஆகும். Right? Okay. ஓகே, அப்ப நீங்க இன்னொரு பாயிண்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அந்த யூவி கதிர் சம்பந்தமா சொன்ன பாயிண்டையும் நாம எழுதிக்கொள்வோம். எழுதிக்கொள்ளுங்க. சூரியனிலிருந்து 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 புவியை வந்தடையும், புவியை நோக்கி வரும் புவியை நோக்கி வரும் மின்காந்த அலைகளில் மின்காந்த அலைகளில் யூவி கதிர்கள், யூவி அலைகள் போட்டாலும் சரி, யூவி கதிர்கள் புவி மேற்பரப்பை அடையாதவாறு புவி மேற்பரப்பை அடையாதவாறு புவியை சூழ உள்ள ஓசோன் படலம் O3 இல்லையா, ஓசோன் படலம், புவியை சூழ உள்ள ஓசோன் படலம் தடுக்கின்றது. விளங்குதா? ஓசோன் படலம் தடுக்கின்றது. அப்ப சூரியன்ல இருந்து பூமியை நோக்கி வரக்கூடிய இந்த மின்காந்த அலைகள்ல யூவி கதிர்கள் புவி மேற்பரப்பை வந்தடைவதை புவியை சூழ உள்ள ஓசோன் படலம் தடுக்கின்றது. இதான் அந்த பாயிண்ட். ரைட். அப்ப பாத்தீங்கன்னா பொதுவா இந்த வெப்பமானதுல இருந்து இந்த பிரதானமா இந்த 3 மின்காந்த அலைகள் இருக்கும். அதுலயும் கூடுதலா டொமினன்ட் அறிக்கக்கூடியது சில பெரும்பாலும் இன்ஃப்ராரெட் அரிக்கும். சரியான இன்ஃப்ராரெட்டுங்கிற இந்த கதிர்கள் இதான் சூடான சூட்டுக்கு பிரதானமான காரணம் இவர் தான். இந்த சூடான ஒரு பொருள்ல இருந்து மின்காந்த அலை வருவதுன்னா அந்த சூடை ஏற்படுத்துற முக்கியமான அலை மின்காந்த அலை யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராரெட்டா தான் அரிக்கும். ஸோ இன்ஃப்ராரெட் தான் கூட டொமினன்ட் அரிப்பாரு. அதுக்கு அடுத்ததாக கட்புலனாகும் அலைகள், ரைட், கட்புலனாகும் அலைகள். யூவி கதிர்கள் சூரியன்ல இருந்து வர பெர்சன்டேஜ் குறைவா தான் அரிக்கும். இவங்க ரெண்டு பொருளையும் ஒப்பிடக்குள்ள அப்ப நெல்ல வெப்பநிலை நெல்ல உயர்வா அரிக்கக்குள்ள
யூவி கதிர்களும் அந்த பொருள்ல இருந்து வெளியேறும், அந்த சூடான பொருள்ல இருந்து வெளியேறும். ஃபார் எக்ஸாம்பிள், நெருப்புல இருந்து சரியா, நெருப்புல இருந்து வெப்ப கதிர்வீசல் நடைபெறுவதுன்னா இந்த 3 கதிரும் வரத்தானே வேணும். அப்ப யூவி கதிர் வருவதான்னு பாத்தீங்கன்னா யூவி கதிர் வர பெர்சன்டேஜ் குறைவா இருக்கு. இப்ப உதாரணம் எப்படி சொல்லுவாங்கன்னா, சூரியனுங்கிற மிக உயர்வான வெப்பநிலையிலிருந்து, வெப்பமான ஒரு பொருள்ல இருந்து பூமிக்கு வர யூவி கதிர்கள் நான் நினைக்கிற மாதிரி ஒரு 12 வீதத்துக்கிட்ட இருக்கும். எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை, ஒரு 12 வீதத்துக்கிட்ட, தேவையும் இல்லை, ஒரு 12 வீதத்துக்கிட்ட வரும். சோ இவர் வந்துட்டு வார அளவு குறைவாத்தான் இருக்கு இவங்க 2 பேரோட ஒப்பிட்டா. அப்ப வெப்பமாக வரக்கூடிய வெப்ப கதிர் வீசலை பொறுத்த வரையில இன்ஃப்ராரெட், அதுக்கடுத்து விசிபிள், ஆக குறைவா யார் இருப்பா, இந்த யூவி கதிர்கள் இருக்கும். சரியான ரைட், இது ஒரு பாயிண்ட். இப்ப கவனிங்க, இந்த வெப்பமான பொருள் இந்த வெப்பத்தை கதிர்க்கிற இந்த நிகழ்வை பொறுத்த வரையில, வெப்பமான ஒரு பொருள் வெப்பத்தை கதிர்க்கிற இந்த நிகழ்வுல கதிர்வீசல் என்னென்னத்துல தங்கி இருக்குது, இப்படி ஒரு கேள்வி வரணும் இல்லையா? இப்ப ஒரு சூடான பொருள் தன்னை வெப்பத்தை மின்காந்த அலைகளா கதிர்க்குதுண்டா, இந்த மின்காந்த அலைகளை கதிர்க்கிறதுல என்னென்ன விடயங்கள் தங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வெப்பநிலை தங்கி இருக்குது. வெப்ப கதிர்வீசல் உயர்வாரிக்கணும்னா வெப்பநிலை உயர்வாரிக்கணும். வெப்ப கதிர்வீசல் தங்கியுள்ள ஒரு காரணி யாரு, வெப்பநிலை. அப்ப வெப்பநிலை பெருசா இருந்தா வெப்ப கதிர்வீசல் உயர்வாரிக்கும். ரெண்டாவது சொல்றாங்க, மேற்பரப்பு, ஒரு பொருள்ல இருந்து, சூடான ஒரு பொருள்ல இருந்து மின்காந்த அலைகள் வெப்பம் கதிர்க்கப்படுவதுண்டா அது மேற்பரப்புல இருந்துதான் அந்த நிகழ்வு நடக்க ஆரம்பிக்கலாம். எனவே மேற்பரப்பு பெருசா இருந்தா வெப்ப கதிர்ப்பு உயர்வாரிக்கும். அப்ப வெப்ப கதிர்வீசல் தங்கி இருக்கிற காரணிகள்ல ஒன்று யாரு, வெப்பநிலை. வெப்பநிலை கூட இருந்தா வெப்ப கதிர்ப்பு உயர்வாரிக்கும். ரெண்டாவது மேற்பரப்பு, ஏன்னா இந்த மேற்பரப்புல இருந்துதான் மின்காந்த அலைகள் வெளியேற ஆரம்பிக்குதுண்டா பரப்பு பெருசா இருந்தா கதிர்வீசல் பெருசா இருக்கும். சோ இது ரெண்டையும் சொல்றோம். ரைட், இதோட சேர்த்து இன்னும் ஒன்று இருக்குது, மேற்பரப்புட தன்மை. மேற்பரப்பின் தன்மை என்று சொல்லுவோம், அது என்னங்கிறத பார்ப்போம். சரியா? சோ ஃபர்ஸ்ட்க்கு ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க, அடுத்ததா ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. வெப்ப கதிர்வீசல் எல்லாமே சின்ன சின்ன விடயங்கள் தான் இல்லையா? வெப்ப கதிர்வீசல் தங்கியுள்ள காரணிகள், வெப்ப கதிர்வீசல் தங்கியுள்ள காரணிகள். வெப்ப கதிர்வீசல் தங்கியுள்ள காரணிகள். ஒன்று வெப்பநிலை, ஒன்று வெப்பநிலை. வெப்ப கதிர்வீசல் தங்கியுள்ள காரணிகள் ஒன்றென்ன, வெப்பநிலை. இரண்டாவது மேற்பரப்பளவு. மேற்பரப்பளவு ஒன்று வெப்பநிலை, இரண்டாவது மேற்பரப்பளவு. மூணாவது மேற்பரப்பின் தன்மை. மேற்பரப்பின் தன்மை. சரி, இதுல இந்த ரெண்டு பாயிண்ட நீங்க வெப்பநிலை மேற்பரப்பளவுன்னு போட்டீங்க தானே, இதுல வேணா நீங்க பக்கத்துல வேணா சொல்லி வச்சுக்கொள்ளுங்க, வெப்பநிலை அதிகரிச்சா கதிர்வீசல் அதிகரிக்கும், மேற்பரப்பளவு அதிகரிச்சாலும் இந்த கதிர்வீசல் அதிகரிக்குமா? இது ரெண்டும் கூடக்குள்ள வெப்ப கதிர்ப்பு கூடும். சரியான? வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள கதிர்வீசல் அதிகரிக்கும், மேற்பரப்பு அதிகரிச்சா கதிர்வீசல் அதிகரிக்கும். மூணாவது என்ன, மேற்பரப்பின் தன்மை. ஓகே, இப்ப கவனிங்க,
வெப்பமான பொருள் தன்னை வெப்பத்தை மின்காந்த அலைகளா கதிர்க்கக்குள்ள திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை தான் திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிறேன் இல்லையா? திருப்பி திருப்பி அந்த கதிர்வீசலுக்குரிய வார்த்தையை தான் சொல்லிட்டே இருக்கிறேன். இதுல இந்த மேற்பரப்புட தன்மை தங்கியுள்ளது அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னேன் தானே. இந்த விடயத்தை நீங்க ஆல்ரெடி சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன வயசுலயே இந்த மேற்பரப்புட தன்மை கதிர்வீசலோட கனெக்ட் ஆகுங்கிற ஒரு விடயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி தெரியுமா? உதாரணமா கருமையான மேற்பரப்பு கருப்பு நிறமா இருந்தால் அது நல்ல வெயிலுக்கு சூடாகும், ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கருப்பு நிற பொருட்கள், கருமையான மேற்பரப்புகள் வெப்பத்துக்கு நல்லா சூடாகும்னு சொல்லி பாக்குறது பேசுறது. வெண்மையான மேற்பரப்புகள் வெப்பத்துக்கு என்ன செய்யாது, பெருசா சூடாகுது. யாரோட ஒப்பிடக்குள்ள? கருப்பு நிறத்தோட ஒப்பிடக்குள்ளன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அதைத்தான் நம்ம இங்க மேற்பரப்புட தன்மைன்னு சொல்றோம். அதாவது என்னென்றால் பொதுவா கருமையான மேற்பரப்புகள், கருமையான மேற்பரப்பு இருக்குதானே, கருப்பு நிறம் சார்ந்த மேற்பரப்புகள் வெப்பத்தை கூடுதலாக கதிர்க்கக்கூடியது. வெப்பத்தை கூடுதலா கதிர்க்கக்கூடியது. இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, ரெண்டு ஒரே மாதிரியான பொருட்கள் இருக்குது. ரெண்டுக்கும் ஒரே வெப்பநிலை, ஒரே மேற்பரப்பு. ஏன்னா வெப்பநிலை மேற்பரப்புனா வெப்ப கதிர்வீசல்ல தங்கி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோமே. அப்ப ரெண்டுக்கும் ஒரே வெப்பநிலை, ஒரே மேற்பரப்பு, ஒரே மெட்டீரியல்னு வச்சுக்கொள்வோம். ரெண்டுமே உதாரணமா செப்பு கோலங்கள்னு வச்சுக்கொள்ளுங்க, செப்பு குற்றிகள் அல்லது கோல பொருட்கள். இப்படி ரெண்டும் ஒரே மெட்டீரியல்ல இருக்கிற ரெண்டு பொருள், சர்வசமனான ரெண்டு பொருள், வெப்பநிலை பரப்பு எல்லாமே ஒன்றுதான். ஆனால் இது கருப்பா இருக்குது, இது வெள்ளை நிறமா இருக்குது. இது கருமையா இருக்குது, இது வெள்ளை நிறமா பளபளப்பா இருக்குது, மினுக்கப்பட்ட அமைப்பா இருக்குன்னு சொல்லலாம். ஷைன் பண்ற மாதிரி இருக்குது. இது கருமையாக இருக்குது, கரடா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல என்ன சொல்றோம்னால், இந்த கருமையான மேற்பரப்பா இருந்தா, கொஞ்சம் கரடு முரடான மேற்பரப்பா இருந்தா, இதுல இருந்து வெப்பம் கூடுதலாக கதிர்க்கப்படும். யாரோட கம்பேர் பண்ணக்குள்ள? வெண்மையான பொலிஷ் பண்ண ஷைன் பண்ணக்கூடிய மேற்பரப்புகளா இருந்தா, வெண்மையான ஷைன் பண்ணக்கூடிய மேற்பரப்பா இருந்தா இதுல இருந்து வெப்ப கதிர்ப்பு நடைபெறும். ஆனா ஒப்பிட்ட அளவுல எப்படி இருக்கும்? இவரோட நீங்க ஒப்பிட்டீங்கன்னா குறைவா இருக்கும்னு சொல்றோம். இதனாலதான் எல்லாம் யோசித்து பாருங்க, ரைட்? நியூட்டன்ட குளிரல் விதிக்குரிய பரிசோதனையில, நியூட்டன்ட குளிரல் விதிக்குரிய பரிசோதனை நீங்க செய்யக்குள்ள அந்த நியூட்டன்ட குளிரல் விதிக்கு அந்த கலோரிமானியை எடுத்து நாம கட்டி தொங்க விடுவோம் இல்லையா? கலோரிமானி எடுத்து என்ன செய்யற, அப்படி கட்டி தொங்க விடுவோம், ரைட்? இப்ப இங்க நீர் இருக்கும், 1 சென்டிமீட்டர் கீழுக்கு இருக்கத்தக்கதாக அதுக்குள்ள நீரை அந்த திரவத்தை வச்சிருப்போம், இப்படிதானே? இந்த கலோரிமானி ஒன்று இப்படி கட்டி நம்ம தொங்க விடுவோம். என்னத்துக்காக? அந்த திரவத்தை அல்லது அந்த நீரை வந்துட்டு குளிர விடுறதுக்காக. சோ உங்களுக்கு தெரியும், இந்த நியூட்டன்ட குளிரல் விதியில நம்ம சொல்ற ஒரு நிபந்தனை என்னென்றால், நியூட்டன்ட குளிரல் விதி வலிதாகணும் என்றால், நியூட்டன்ட குளிரல் விதி பொருந்தணும் என்றால், வெப்பம் மேற்காவுகையால மாத்திரம் தான் இழக்கப்படுது. அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்வோம்னா, கலோரிமானியை ஒரு மேற்பரப்புல வைக்காம கட்டி தொங்க விட்டிருப்போம். அப்ப கடத்தல் மூலம்னா வெப்பம் பெருசா இழக்கப்படாது. அடுத்தது நாம் என்ன செஞ்சிருப்போம், இந்த கலோரிமானியை எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, மினுக்கப்பட்ட ஒரு கலோரிமானின்னு சொல்லுவோம். இது எப்படிப்பட்ட ஒரு கலோரிமானியா இருக்கணும்? மினுக்கப்பட்ட, நல்லா ஷைன் பண்ணக்கூடியதான மினுக்கப்பட்டதான ஒரு கலோரிமானியா இருக்கணும். கலோரிமானி எடுத்து நம்ம நல்லா பொலிஷ் பண்ணிருப்போம், ரைட்? அப்படி மினுக்கப்பட்ட ஒரு கலோரிமானியை நம்ம ஏன் பயன்படுத்துற? என்னதுக்காக? கதிர்வீசல் மூலம் வெப்பம் இழப்பதை குறைப்பதற்காக. சோ மினுக்கப்பட்ட வெண்மையான பளபளப்பான மேற்பரப்புகள் கதிர்வீசல் அங்கு குறைவாக நடக்கும், கருமையான மேற்பரப்புகள் உயர்வாக கதிர்க்கும். சரியான? அதான் மேற்பரப்புட தன்மையோடு சம்பந்தப்பட்ட விடயம். இதுல இன்னொரு பாயிண்ட் என்னென்றால், யாரு கூடுதலா வெப்பத்தை கதிர்க்கிறாரோ அவருக்குத்தான் வெப்பத்தை கூடுதலா உறிஞ்சுகின்ற ஆற்றலும் இருக்கும். இப்ப கருமையான மேற்பரப்பு தான் வெப்பம், ஒரு சூடான ஒரு பொருள் கருமையா இருந்துக்கின்றா ஹீட் நல்லா வெளியேறும் அதுல இருந்துன்னு சொன்னேன். அதான் வெப்பத்தை கூட கதிர்க்குன்னு சொல்றேன். கருமையான ஒரு பொருள், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, வெப்பத்தை என்ன செய்யும்? கூடுதலாக கதிர்க்கும்.
யாரோட கம்பேர் பண்ணக்குள்ள? வெண்மையான மேற்பரப்போட கம்பேர் பண்ணக்குள்ள சொன்னேன். இதே விடயத்தை நம்ம ரிவர்ஸ்ல மாறி சொல்லலாம். எப்படி? கருமையான மேற்பரப்பு கூட வெப்பத்தை கதிர்க்கிறா, அவர்தான் கூட வெப்பத்தை உறிஞ்சுவார். அவர் சூடா இருந்தா அவர் தான் கூட கதிர்ப்பாரு, அவர் குளிரா இருந்தா அவர் தான் கூட வெப்பத்தை உறிஞ்சுவார். விளையுல தேரியதா கூட வெப்பத்தை அவர் தான் உறிஞ்சுவார். இதான் அவர பண்பு. அப்ப யாரு வெப்பத்தை கூட கதிர்க்கிறாரோ அவர் தான் கூட வெப்பத்தை உறிஞ்சுறாராவும் இருப்பார். விளங்குதா? அப்ப எழுதி கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட் மேற்பரப்பு. இது 3 போட்டாச்சு. இந்த மேற்பரப்பு தன்மையை பத்தி நாம் எழுத போறோம். கருமையான கரடான மேற்பரப்புகள், கருமையான கரடான மேற்பரப்புகள் வெப்பத்தை அதிகமாக கதிர்க்கக்கூடியதாகவும் கருமையான கரடான மேற்பரப்புகள் வெப்பத்தை அதிகமாக கதிர்க்கக்கூடியதாகவும் உறிஞ்சக்கூடியதாகவும் காணப்படும். யாரு கூட கதிர்க்கிறாரோ அவர் தான் உறிஞ்சுவார். அதிகமாக கதிர்க்கக்கூடியதாகவும் உறிஞ்சக்கூடியதாகவும் காணப்படும். இந்த வெப்பத்தை போடாம வெப்ப கதிர்வீசலைன்னு போடுங்களா? வெப்பத்தை போடாம வெப்ப கதிர்வீசலை. கரடான கருமையான பொருட்கள் சரியான வெப்பத்தை சொல்லாம வெப்ப கதிர்வீசலை அதிகமாக கதிர்க்கக்கூடியதாகவும் உறிஞ்சக்கூடியதாகவும் காணப்படும் சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட் வெண்மையான மினுக்கப்பட்ட மேற்பரப்புகள். வெண்மையான மினுக்கப்பட்ட ஷைன் பண்ண மினுக்கப்பட்ட மேற்பரப்புகள். வெண்மையான மினுக்கப்பட்ட மேற்பரப்புகள் வெப்ப கதிர்வீசலை வெண்மையான மினுக்கப்பட்ட மேற்பரப்புகள் வெப்ப கதிர்வீசலை குறைவாக கதிர்க்கக்கூடியதாகவும் உறிஞ்சக்கூடியதாகவும் காணப்படும். குறைவாக கதிர்க்கக்கூடியதாகவும் உறிஞ்சக்கூடியதாகவும் காணப்படும். சரியா? இந்த நோட்ஸ் எழுதக்குள்ள சம்டைம்ஸ் சில பேர் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த சரியான ஒரு என்ன சொல்றேன் ஒரு தயார்படுத்த நிலையில இல்லாம சம்டைம்ஸ் எழுதுறதுல மிஸ் பண்ணிருக்கலாம். நான் உச்சரிக்கக்குள்ள சொல்லக்குள்ள ஏதாச்சும் இஷ்யூ வந்திருக்கலாம். ஸோ இன்றைய கிளாஸுக்குரிய நோட்ஸை நான் இன்ஷால்லா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்துக்கிட்டு ஷேர் பண்ணுவேன். ஏதாச்சும் நேரடியான ஸ்டூடெண்ட்ஸ் யார்ட்டையும் இருந்து நான் எடுத்து இன்ஷால்லா அவங்களுக்கு என்ன செய்யறேன்னால்
இந்த நோட்ஸை வந்துட்டு ஷேர் பண்றேன். சரியான எழுதின ஒழுங்கா ப்ராப்பரா எழுதின யார்ட்டையாச்சும் இருந்து எடுத்து என்ன செய்யறேன், இந்த டெலிகிராம் சேனல்ல வந்துகிட்டு இன்றைக்குரிய நோட்ஸை மட்டும் நான் போட்டு விடுறேன். ஸோ அடுத்த கிளாஸ்ல இருந்து அந்த நோட்ஸ் எழுதுறதுல எதுவும் இஷ்யூ இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. சரியான ஏன்னா நோட்ஸ் எழுதுறதுல பிரச்சனை இருந்தா இன்றைக்குரிய கிளாஸுக்குரிய சொல்யூஷனை அதை நான் சொல்லிக்கொள்றேன். அடுத்த விடயம் என்னன்னா, இந்த படிப்பிக்கிற இந்த பகுதியோடு சம்பந்தப்பட்டதான நம்ம டியூட்டை வந்துட்டு நான் ஷேர் பண்ணுவேன். ரைட், இதுக்குரிய நம்ம ஒவ்வொரு தியரிக்குரிய டியூட்டுகள் வளமையாக கொடுக்குறேன். அந்த அடிப்படையில் இந்த தேர்மல் ரேடியேஷன் மெட்டரன் ரேடியேஷனுக்குரிய டியூட் வந்துட்டு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் டெலிகிராமில் விரைவாக போடப்படும். ரைட், அப்போ நீங்கள் டெலிகிராம்லேயே பொதுவாக வந்துட்டு இந்த அப்டேட்டுகள் எடுத்துக்கொள்ளுங்க. சரியானே? ஓகே, இப்ப தலையை போடுங்க. இப்ப கதிர்வீசல்ட சில பேசிக்கான சில விடயங்களை நாம நினைஞ்சிருக்கிறோம், இங்க உங்கள்ட்ட நாம எழுதியிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அந்த வகையில இந்த வெப்ப கதிர்வீசலோட தொடர்புடைய இன்னும் ஒரு பாயிண்ட், இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம். தலைப்பு போடுங்க, கரும்பொருள், பிளாக் பாடி. தலைப்பு போடுங்க, கரும்பொருள். சரியா? ஓகே, இப்ப கவனிங்க, கரும்பொருள் அப்படின்னா யாருங்கிற விடயத்தை நாம தெரிஞ்சு கொள்வோம். சோ முதலாவது, இந்த கரும்பொருள் முழுக்க முழுக்க வெப்ப கதிர்வீசலோட தொடர்புடைய ஒரு பொருள். சொல்ல போனா இது ஒரு இலட்சியமான பொருள். கரும்பொருள் ஒரு பொருள் பிராக்டிக்கலா இல்ல. கரும்பொருள் ஒரு பொருளே இல்லை. இது வந்துட்டு ஒரு இலட்சிய பார்வை, இலட்சியமான ஒரு பொருள். இலட்சிய வாயுன்னு ஒன்று வாயு இருக்குதா? இல்ல, இல்லையா? இலட்சிய வாயுன்னு ஒண்ணுமே இல்லை. ரைட், அதே மாதிரி கரும்பொருளுங்கிறது ஒரு இலட்சியமான ஒரு பொருள். சரி, இது என்ன இலட்சியமான பொருள்னா என்னத்தை நம்ம சொல்ல வாரம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சோ சில பேர் கேட்கிறது, இல்லாத இலட்சிய வாயுக்களை பத்தி நம்ம ஏன் சார் படிக்கிறோம்னு சொல்லி கேட்பாங்க. இல்லாத இலட்சிய வாயு இல்லைன்னு சொல்றோம், அப்புறம் ஏன் இலட்சிய வாயுவை பத்தி படிக்கிறோம்னு கேட்பாங்க. இலட்சிய வாயுங்கிறது இல்லதான், அந்த 100% இல்லை. இலட்சிய வாயுக்களுக்குரிய அந்த பிஹேவியர் அவ்வளவும் 100% யாரு எந்த வாயுக்களுக்கும் இருக்காது. சோ 99% இருக்கும். விளங்குதா? அப்ப அந்த இயல்புக்கு நெருக்கமான ஆட்களை நம்ம ஆராயறதுக்காக பொதுவா என்ன செய்யறோம்னா, அப்படியான ஒரு இலட்சியமான ஒரு ஐடியல் கேரக்டரை உருவாக்குறோம். ரைட், சோ அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் ஒப்பிடுவோம். இதே மாதிரி கரும்பொருளுங்கிறது ஒரு இலட்சியமான பொருள். இப்படி ஒரு பொருள் இல்லை, ஆனால் இவருக்கு நெருக்கமான ஆட்கள் இருக்கிறாங்க. சோ அது என்னங்கிறத பத்தி நம்ம இப்ப என்ன செய்யலாம், பேசலாம். முதலாவது, கரும்பொருள்னா என்னென்றால், இந்த பொருள் மீது இப்படி ஒரு கரும்பொருள் ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு பொருள் ஒன்று இருக்குது. இந்த பொருள் மீது மின்காந்த அலைகள் வந்து பட்டால், எந்த அலை நீளத்தை கொண்ட மின்காந்த அலையா இருந்தாலும் எந்த கோணத்துல இந்த பொருள் மீது போய் இந்த பொருள்ல போய் பட்டாலும் அதை அவர் அப்படியே உறிஞ்சிக் கொள்வார். சோ அனைத்து அலை நீளத்துக்குரிய மின்காந்த அலைகளையும், தன் மீது படும் அனைத்து மின்காந்த அலைகளையும் உறிஞ்சிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆளைத்தான் நாம பிளாக் பாடி, கரும்பொருள் அப்படின்னு சொல்லுவோம்.
சரியானே? சோ இந்த பொருள் மீது படுகின்ற எல்லா மின்காந்த அலைகளையும் இவர் என்ன செய்வார்? எந்த வகை அலைநீளத்தை கொண்ட மின்காந்த அலையா இருந்தாலும் அந்த மின்காந்த அலையை இந்த பொருள் உறிஞ்சிக்கொள்ளும். அதே மாதிரி இவர் தன்னை குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலையில் இருக்கார் என்றால், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இவர் இருக்கார் என்றால், அந்த வெப்பநிலையில வெப்ப கதிர்வீசல நம்ம என்ன சொல்றோம்? வெப்பமான ஒரு பொருள் வெப்பத்தை மின்காந்த அலையாக கதிர்க்கின்றான். அந்த வெப்ப கதிர்வீசல்ல எல்லா வகையான ரேஞ்சிலையும் அலை நீளங்களை, எல்லா வகை அலை நீளங்களை கொண்ட மின்காந்த அலைகளையும் இவர் வந்துட்டு கதிர்ப்பார். அப்ப எல்லா வகையான மின்காந்த அலைகளையும் இவர் மீது படக்கூடிய எந்த அலை நீளமான மின்காந்த அலையா இருந்தாலும் அந்த மின்காந்த அலைகளை இவர் எப்படிப்பட்டால் உறிஞ்சக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி எந்த வகை மின்காந்த அலையா இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில எல்லா வகை அலை நீளத்துக்குரிய மின்காந்த அலைகளையும் இவர் கதிர்க்கக்கூடிய ஒரு ஆள். அதாவது நம்ம இதுக்கு பிறகு பின்னுக்கு படிக்க போற ஒரு விஷயமா இருக்கும். அது என்னென்றால், அலை நீளத்தோட வெப்ப கதிர்ப்புக்குரிய கிராஃப் ஒன்று கீறுவோம். வெப்ப கதிர்வீசல் சக்திக்குரிய ஒரு கிராஃப் ஒன்று, செறிவுக்குரிய கிராஃப் ஒன்று கீறுவோம். சரியா? இது பிறகு வரும். அதுல இந்த கரும்பொருளுங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த கரும்பொருளோட அலை நீளத்துக்கும் கதிர்வீசலுக்கு நம்ம கிராஃப் கீறினா அந்த கிராஃபை பொறுத்தவரையில அங்க எல்லா வகை அலை நீளங்கள்லையும் சக்தியை கொண்ட மின்காந்தலைகள் இருக்கு. சாதாரண பொருளுக்கு அப்படி இருக்காது. ஒரு குறிப்பிட்டதோட அது பூஜ்ஜியமா மாறிடும். அப்ப என்ன சொல்ல வாரம்டா, இப்ப உங்களுக்கு இதுல தெளிவு கொஞ்சம் குறைவா இருந்தாலும் ரைட், பின்னுக்கு படிக்க போற விடயத்துல நீங்க அதை இன்னும் சரியா புரிஞ்சு கொள்ளலாம். சோ நம்ம சிம்பிளா எப்படி சொல்றோம்டா, இந்த கரும்பொருள் மீது படுகின்ற எல்லா அலை நீளத்தை கொண்ட மின்காந்த அலைகளையும் அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள்? உறிஞ்சி கொள்ளக்கூடிய ஒரு ஆள். நல்ல பியோரான ஒரு அப்சர்வர், மிக தூய ஒரு உறிஞ்சி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவர் வெப்பத்தை கதிர்க்கிறார், தேரியதா வெப்பத்தை கதிர்க்கிறார் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். அவர் வெப்பத்தை கதிர்க்கக்குள்ள எல்லா வகை அலை நீளங்கள்லையும் வெப்பத்தை என்ன செய்வார்னா கதிர்ப்பார். ரைட், மொத்தத்துல தனக்கிட்ட வார எல்லாத்தையும் உறிஞ்சக்கூடிய ஒரு ஆள், தான் வெப்பத்தை கதிர்க்கக்குள்ள வெப்ப எல்லா அலை நீளங்களை கொண்ட மின்காந்த அலைகளையும் கதிர்க்கக்கூடிய ஒரு ஆள். ரைட், ஸோ அது என்னங்கிறத இன்னும் தெளிவாக பின்னுக்கு என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப நீங்க முதலாவது எழுதிக்கொள்ளுங்க, கரும்பொருண்டா என்னங்கிறது கீழே எழுதிக்கொள்ளுங்க. தன் மீது விழும், தன் மீது படும், சரியா, தன் மீது படும் அனைத்து, தன் மீது படும் அனைத்து மின்காந்த கதிர்களையும், தன் மீது படும் அனைத்து மின்காந்த கதிர்களையும் மின்காந்த கதிர்களையும் உறிஞ்சிக் கொள்ளக்கூடிய ஓர் இலட்சியமான பொருளே. தன் மீது படும் அனைத்து மின்காந்த கதிர்களையும் உறிஞ்சிக் கொள்ளக்கூடிய இலட்சியமான ஓர் பொருளே கரும்பொருள் ஆகும். இலட்சியமான ஓர் பொருளே கரும்பொருள் ஆகும். சரியானே? இப்ப நீங்க இதை இப்ப சிம்பிளா புரிஞ்சு கொள்ளக்கூடியதா நம்ம சொல்றோம்டா, இப்ப நாம
சூடான ஒரு பொருள். உதாரணத்துக்கு ஒரு குண்டு பல்ப் எடுப்போம். இப்ப இந்த குண்டு பல்ப்ல இருந்து பாத்தீங்கன்னா பிரதானமா நமக்கு கிடைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா வெளிச்சம். ஒரு குண்டு பல்ப் இருக்குதுண்டா, ஒரு இலை மின் குமிழ் இருக்குதுண்டா, பிரதானமா நமக்கு கிடைக்கக்கூடியது வெளிச்சமா இருக்குது. ஸோ அங்க விசிபிள் மின்காந்த அலைகள், கட்புலனாகும் அலைகள் தான் அங்க கூட வருவது. அதே மாதிரி ஹீட், வெப்பமும் வருது, சூடாகும் இல்லையா? குண்டு பல்ப் இருந்தா அந்த ஒரு ரூமுக்குள்ள அது வந்துட்டு சூடாகும். அதனால அந்த கோழியெல்லாம் வளர்க்கறதுக்கு என்ன செய்வாங்க, ஃபார்ம்ல எல்லாம் வந்துட்டு குண்டு பல்பை யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்றதுக்காக வேண்டி. அப்ப குண்டு பல்ப்ல இருந்து ஹீட்டும் வரும், இன்ஃப்ராரெட்டும் வரும். சரியான இன்ஃப்ராரெட் வரும், அதான் சொல்றோம். அப்ப அந்த சூடான பொருள்ல இருந்து விசிபிள் கட்புலனாகும் அலைகள் வருவது, இன்ஃப்ராரெட் வருவது. ஆனா யூவி கதிர் வாரல்ல. யூவி கதிர் வந்துகிட்டு சரியான கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு அங்க வராதுன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அப்ப யூவி கதிர் அங்க வரல அப்படின்னா இதுல மீனிங் என்னங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் என்ன செய்யலண்டா எல்லா அலை நீளங்களை கொண்ட மின்காந்த அலைகளை அவர் கதிர்க்கல, ரைட்? ஆனா சூரியன் எடுத்தீங்கன்னா சூரியன் என்ன செய்யுது? சூரியன் கட்புலனாகும் அலைகள் அனுப்புது, இன்ஃப்ராரெட் அனுப்புது, யூவி கதிர்களையும் அனுப்புது. அப்ப எல்லா வகை அலை நீளங்களையும் சூரியன் வந்துட்டு என்ன செய்யுது? அனுப்புது, ஏறக்குறைய அண்ணளவா அனுப்புது. அதனால கரும்பொருள் ஒரு பொருள் இல்லை. ஆனா கரும்பொருளுக்கு மிக நெருக்கமான ஒரு பொருளாக யாரை சொல்லுவாங்க என்றால் இந்த சூரியனை சொல்லுவாங்க. ஏன்னா சூரியன்ல இருந்து நிறைய அலை நீளங்களை கொண்ட மின்காந்த அலை வருவது, யூவி வருவது சூரியன்ல இருந்து. ஆனா சாதாரண ஒரு பல்ப்ல இருந்து வரதில்லை. அப்ப சூரியன்ல இருந்து நிறைய என்ன செய்யுது? நிறைய அலைநீள வீச்சுல மின்காந்தலைகள் வருவது. அப்ப சூரியன் கரும்பொருளுக்கு மிக நெருக்கமான ஒன்று. சரியான நட்சத்திரங்கள் கரும்பொருளுக்கு மிக நெருக்கமான ஒன்றுன்னு சொல்லுவாங்க, ரைட்? அப்ப கரும்பொருளை பொறுத்த வரையில அவர் எல்லா அலைநீளங்களையும் வெளியேற்றக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி அவர் மீது படக்கூடிய எல்லா அலைநீள மின்காந்த அலைகளையும் என்ன செய்யக்கூடியது ஒரு ஆள்? உறிஞ்சிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆள். சரியான அதான் நம்ம கரும்பொருள்னு சொன்னோம். இப்ப இன்னொரு பாயிண்ட சேர்த்துக்கொள்ளுங்க. அப்ப கரும்பொருள்னா யாரு அப்படிங்கிற ஒரு டெபினிஷனை சொன்னோம். அப்ப நம்ம அதுல இந்த விடயத்தை சேர்த்துக்கொள்வோம். அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. கரும்பொருள் ஒரு தூய கரும்பொருள், ஒரு தூய காலல் செய்யும் பொருளாக தொழிற்படக்கூடியது. அதாவது இப்படி சொல்லுவாங்க, கரும்பொருளுங்கிறது கரும்பொருள் ஒரு தூய காலல் செய்யும் பொருளாக தொழிற்படக்கூடியது, பெர்ஃபெக்ட் எமிட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கரும்பொருள் தூய காலல் செய்யும் பொருளாக அல்லது ஒரு பூரண காலல் செய்யும் பொருளாக தொழிற்படக்கூடியது. அதாவது அது அனைத்து அலை நீளங்களிலும் மின்காந்த அலைகளை கதிர்க்கக்கூடியது. இது அனைத்து அலை நீளங்களிலும் மின்காந்த அலைகளை கதிர்க்கக்கூடியது. அனைத்து அலை நீளங்களிலும் மின்காந்த அலைகளை கதிர்க்கக்கூடியது. உதாரணம் சூரியன். என்ன கிளு போடுங்க, எக்ஸாம்பிள் சூரியன்,
நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சூரியன் வந்துகிட்டு கரும்பொருள் இல்லை, அது ஒரு இலட்சியமான பொருள் சொல்லிட்டேன் கரும்பொருளுங்கிறது. ஆனா சூரியன் எப்படிப்பட்ட ஒரு ஆள்? கரும்பொருளுக்கு மிக நெருக்கமான ஒரு ஆள். சரியானே? சூரியன் கரும்பொருளுக்கு மிக நெருக்கமான ஒரு ஆள். உதாரணமா நீங்க இந்த ஹீலியம், ஆர்கன் இப்படியான வாயுக்களை வந்துட்டு இலட்சிய வாயுக்கு நெருக்கம்னு சொல்லுவீங்க, அதே மாதிரி. சரியானே? அப்ப கரும்பொருள் மொத்தத்துல என்ன என்ன விடயம்டா, கரும்பொருள்டா ஃபைனலி நாம என்ன சொல்ல வாரோம் அப்படின்னா, பெருசாய் செய்ய தேவையில்ல. ஒரு பெர்ஃபெக்டான ஒரு எமிட்டர். அவர் வெப்பத்தை கதிர்க்காரா? எல்லா அலைநீள வெப்பத்தையும் என்ன செய்வார்? எல்லா அலைநீள மின்காந்தலையும் கதிர்க்கக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி அவர் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு அப்சர்வர். அவர்ல மின்காந்த அலை பட்டிக்குன்னா திரும்பாது, அப்படியே உறிஞ்சிட்டு தெரிக்கலாம் விடாது, அப்படியே உறிஞ்சிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆள். ஸோ பெர்ஃபெக்டான ஒரு அப்சர்வர், பெர்ஃபெக்டான ஒரு எமிட்டர். பூரண காலும் பொருளாக இருப்பாரு, பூரண உறிஞ்சும் பொருளாக இருப்பாரு. சரியான? ஃபைனலி நம்ம அதான் சொல்ல வாரோம். கவனிங்க என்னடா, இந்த தேர்மல் ரேடியேஷனை மெட்டரன் ரேடியேஷனை பொறுத்தவரையிலே இது வந்துட்டு கொஞ்சம் நோட்ஸோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பாடம். அதாவது கொஞ்சம் நோட்ஸ் எழுதக்கூடிய ஒரு பாடம். ஸோ சில பாடங்களுக்கு உங்க பிசிக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், நோட்ஸ் எழுதுறதை விட கால்குலேஷன் கணிப்புகள் செய்யற ஒரு பாடமாக தான் நீங்க பார்ப்பீங்க பிசிக்ஸ். ஆனா இந்த தேர்மல் ரேடியேஷன்ல வந்துட்டு கால்குலேஷனை விட கூட எது டொமினண்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நோட்ஸ் பகுதி தான் டொமினண்டா இருக்கும். நிறைய விஷயங்கள் நாம் என்ன செய்ய வேண்டி வரும், எழுத வேண்டி வரும். இருந்தாலும் இந்த பாடத்தை நீங்க சரியாக படிச்சு கொண்டு வந்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா இருந்து படிச்சு கொண்டு வந்தீங்கன்னா, ஏன்னா இப்படி நோட்ஸ்கள் எழுதி படிக்கக்குள்ள கொஞ்சம் பிசிக்ஸ் என்ன செய்யும், கொஞ்சம் கஷ்டமா அடிக்கலாம், கொஞ்சம் போர் அடிக்கலாம். ரைட்? ஆனா பொதுவா இந்த பாடத்தை நீங்க படிச்சுட்டு வரது, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க, இப்ப கரும்பொருளை நம்ம வெப்ப கதிர்ப்பு படிச்சோம்னா இந்த ஸ்டார்டிங் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் என்ன ஒரு புது அமைப்புல இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா இந்த பாடத்திட போக போக இந்த பாடத்திட அமைப்படுத்தீங்க என்றால், இதுக்கு அடுத்த கிளாஸ்ல உதாரணமா சொல்லுவோமே, அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன செய்வோம்னா இந்த வெப்ப கதிர்வீசலோடு சம்பந்தப்பட்ட அனிமேஷன் சிமுலேஷன்லாம் பார்க்க வேண்டி வரும். அந்த வெப்பநிலை மாறு, அதுல இருந்து ஒரு கால்குலேஷன் பார்ட் கேள்விகளை நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். இப்படி இந்த பாடம் வந்துட்டு போகக்குள்ள கொஞ்சம் க்ரோத் ஆகிட்டு போற மாதிரி, ஒரு வளர்ந்து போற மாதிரியான ஒரு அமைப்பா இருக்கும். அதாவது இந்த பாடம் இன்ட்ரெஸ்டான ஒரு பாடமா மாறும். ஸோ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் போரா இருக்கும், பின்னுக்கு போக போக இப்படிப்பட்ட ஒரு பாடமா இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு பாடமா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதி. அதுக்கப்புறம் நியூக்ளியர் சம்பந்தமா அணுகுண்டோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம இந்த பாடத்துல படிப்போம். அதெல்லாம் அணுகுண்டோட தயாரிப்போடு சம்பந்தப்பட்ட விடயங்களை இந்த பாடத்துக்குள்ள வரும். அதெல்லாம் ரொம்பவும் செய்யும், ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதியா இருக்கும். சரியான? நம்ம பாடம் வந்துட்டு இப்படி ஒரு ஸ்லோப்ல போறமா, இன்ட்ரெஸ்ட் இந்த பாடத்துல இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோப்ல இப்படியே ஏறிட்டு போற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இதா இருந்தாலும் போக போக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான பாடமா மாறும். ரைட்? இப்ப பாருங்க, இந்த கரும்பொருளுக்கு சரி, கரும்பொருளை விளங்கப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு உதாரணத்தை நான் இங்க கொண்டு வரேன். கரும்பொருளை விளங்கப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு உதாரணத்தை நான் இங்க கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது என்னென்றால், ஒரு கோள வடிவமான ஒரு பொருள் ஒன்று எடுப்போம். கோள வடிவமா தான் அடிக்கணும் இல்லை, இப்படி ஒரு கோள வடிவமான ஒரு பொருள். இப்ப நாம ஒரு கோள பொருள், ஒரு அடைக்கப்பட்ட ஒரு பொருள் வச்சுக்கொள்ளுங்க. அதுல ஒரு சின்ன ஒரு இடைவெளி ஒன்று இருக்குது, சிறிய ஒரு துளை ஒன்று இருக்குது. ஒரு கோளப்பொருள், அதுக்குள்ள என்ன இருக்குது, ஒரு சிறிய ஒரு துளை ஒன்று இருக்குது. இப்ப நம்ம என்ன செய்வோம்னால், இந்த கோளப்பொருளுக்குள்ள இந்த சிறிய துளையினூடாக மின்காந்த அலை ஒன்று அனுப்புறோம். மின்காந்த அலைகள் அனுப்புறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. ஸ்ட்ரைட்டா போகட்டும். ஒரு கோளப்பொருளுக்குள்ள நம்ம என்ன செய்யறோம், மின்காந்த அலை எப்படி அனுப்புறோம்.
சரியா? இப்ப ஒரு கோள வடிவமான ஒரு பொருள், இந்த பொருளுக்குள்ள நாம ஒரு சிறிய ஒரு துளை ஒன்று வச்சிருக்கிறோம். இந்த துளையை நோக்கி நாம ஒரு மின்காந்த அலையை அனுப்புறோம். இந்த துளைக்குள்ளால ஒரு மின்காந்த அலையை அனுப்புறோம். அனுப்பின உடனே இந்த மின்காந்த அலை டைரக்டா பட்டு தெரிக்க கூடாது, மறுபடியும் அதே பக்கத்தை வந்த பாதையால திரும்பக்கூடாது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு சாய்வான ஒரு அமைப்பு ஒன்று வச்சிருக்கிறோம். அவன் இந்த கதிர் வார மின்காந்த கதிர் இப்படி பட்டு இப்படி உதாரணமா தெரிக்குது. தெரிக்குமா இல்லையா? ஏன்னா மின்காந்த அலை இதுல பட்டு இப்படி தெரிக்க போகுது. சரியானே? ரைட். இப்ப இந்த மேற்பரப்புல இந்த மின்காந்த அலை பட்ட உடனே திருப்பி தெரிக்கும். திருப்பி இதுல பட்டு உதாரணமா இப்படி தெரிக்கும். திருப்பி இப்படி தெரிக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன். திருப்பி இப்படி தெரிக்கும். இப்படி தெரிக்கும். திருப்பி இப்படி தெரிக்கும். விளங்குதா? இப்படி நீங்க இந்த துளையினூடாக மின்காந்த அலையை அனுப்பக்குள்ள இந்த அனுப்பப்பட்ட மின்காந்த அலை உள்ளுக்குள்ளேயே பட்டு 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 தெரிச்சு தெரிச்சு இருக்குது. சோ மொத்தத்துல இந்த துளையினூடாக இந்த மின்காந்த அலை வெளியேறல அப்படின்னு சொல்றோம். சரியானே? இப்படி ஒரு இந்த துளைக்குள்ளால அனுப்பப்பட்ட மின்காந்த அலை மீண்டும் வெளியே வராம அப்படியே அதுக்குள்ளேயே தெரிச்சு தெரிச்சு அதுல சக்தி இழக்கப்படுவதென்றால் இந்த நேரத்துல என்ன சொல்றாங்க, இந்த துளை இருக்குத்தானே, இந்த துளை, இந்த சிறிய துளை, இந்த சிறிய துளைதான் கரும்பொருள் மாதிரி தொழிற்படுவது என்று சொல்றாங்க. இந்த சிறிய துளை இருக்குத்தானே, இவரு கரும்பொருள் போன்று தொழிற்படுறாருன்னு சொல்றாங்க. ஏன், என்ன காரணம்? யோசித்து பாருங்க. கரும்பொருள் இயல்பு என்ன சொன்னோம்? தன் மீது விழுகின்ற, தன் மீது படுகின்ற மின்காந்த அலைகள் எல்லாத்தையும் உறிஞ்சக்கூடிய ஒரு ஆள். இது அவர் ஒரு பியூரான ஒரு அப்சர்வர். சரியான? கதிர்க்க வந்தா எல்லா அலை நீளத்தையும் கதிர்ப்பாரு, உறிஞ்சிரண்டா எல்லாத்தையும் உறிஞ்சுவாரு. அதான் அவர் இயல்பு. அப்ப விளையுலா இந்த பொருளுக்கு, இந்த கோல பொருளுக்கு நாம மின்காந்த அலை அனுப்புறோம். சோ இந்த துளைக்குள்ளால நம்ம மின்காந்த அலையை அனுப்பினோம் இல்லையா? அனுப்பின இந்த அலை, இந்த மின்காந்த அலை இங்க பட்டு பட்டு தெரிச்சு 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 அதுல சக்தி குறையுது. சக்தி குறைஞ்சி இதை விட்டு வெளியேறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாம போகுது. ரைட்? என்ன என்ன எப்படி சொல்ல போலாம், ஒரு நிகழ்தகவு அடிப்படையில பார்த்தா என்ன, இது வெளியேறதுக்கான சந்தர்ப்பமே இல்லைன்னு சொல்லலாம். அப்ப அந்த அளவுக்கு இங்க நம்ம அனுப்பின இந்த ஒளிக்கதிர் இதுக்குள்ளேயே பட்டு பட்டு தெரிச்சு கொண்டிருக்கு. சோ என்ன சொல்றோம், இந்த துளையினூடாக அனுப்பப்பட்ட இந்த எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ் ஆனது இந்த துளையிலிருந்து திருப்பி வெளியில வரல. ஆக நீங்க இந்த துளைய ஒரு கரும்பொருள் போல யோசிக்கலாம்னு சொல்றாங்க. ஏன், கரும்பொருளுக்குள்ள நுழைந்த மின்காந்த அலை, கரும்பொருள்ல போய் பட்ட மின்காந்த அலை திருப்பி வரல, அப்படியே உறிஞ்சி கொண்டது. சோ இந்த துளை மின்காந்த அலையை உறிஞ்சி கொண்டது மாதிரி கற்பனை செய்யலாம். ஆக இந்த உதாரணத்தின் மூலம் அவங்க என்ன சொல்ல வராங்க என்றால், இந்த சிறிய துளையானது ஓர் கரும்பொருள் போல தொழிற்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. ரைட்? அப்ப கரும்பொருளை விளங்கப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு செட்டப் தான் இது. அப்ப விளங்கிட்டா, ஒரு கோள வடிவமான ஒரு அமைப்பு. பொதுவா இந்த மேற்பரப்பை ஒரு கருமையான மேற்பரப்பா வச்சுக்கொள்வாங்க. அப்ப ஒரு கோள வடிவமான ஒரு அமைப்பு. சோ இந்த கோள வடிவமான அமைப்புல ஒரு சிறிய துளை ஒன்று இருக்குது. இந்த துளைக்குள்ளால நாம மின்காந்த அலை அனுப்பும் போது அந்த மின்காந்த அலை அந்த துளையை விட்டு வெளியில வரவே இல்லை. எனவே இந்த துளைதான் ஓர் கரும்பொருளாக தொழிற்படுகின்றதுன்னு சொல்றாங்க. ரைட்? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த கோலத்தை நம்ம கரும்பொருள்னு சொல்லல. யார கரும்பொருள் மாதிரி தொழிற்படுன்னு சொல்றோம்னா இந்த துளை. இந்த துளைக்குள்ள போன மின்காந்த அலை திருப்பி வரல, அப்ப துளையை விட்டு வெளியில வரலையா? அப்ப இது உறிஞ்சி கொண்டது. இந்த துளை ஒரு கரும்பொருள் போன்று தொழிற்பட்டதுன்னு சொல்லுவோம். அப்ப எழுதி கொள்ளுங்க. அடுத்த ஒரு பாயிண்ட், கரும்பொருளை விவரிக்கும் அமைப்பு அப்படின்னு போட்டு இந்த படத்தை நோட் பண்ணுங்க. கரும்பொருளை விவரிக்கும் அமைப்புண்டு போட்டு இந்த படத்தை நீங்க நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்டுக்கு
கரும்பொருளை விவரிக்கும் அமைப்பு. வேகமா நோட் பண்ணுங்களேன் இந்த படத்தை. சரியா? ஓகே. சோ இதுல இந்த மாதிரி ஒரு மேற்பரப்பை நாம செட் பண்ணிருக்கிறேன் விளையாட்டா. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு குற்றி அமைப்பு செட் பண்ணிருக்கிறோம். ஏன்? டைரக்டா பட்டு அதன் வழியே தெரிச்சிடக்கூடாங்கிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி கருமையான மேற்பரப்பை யூஸ் பண்றோம். என்னதுக்காக வேண்டி? அது வந்துட்டு கூடுதலா வெப்பத்தை கதிர்க்கக்கூடியது, அபத்தரிக்க வைக்கக்கூடிய, சாரி, வெப்பத்தை வந்துட்டு உறிஞ்சக்கூடியது. சரியானே? அப்ப கூடுதலா மின்காந்த அலைய வந்துட்டு உறிஞ்சக்கூடிய ஒரு ஆளா கருமையான மேற்பரப்பு இருக்க போகுது. சரியானே? அந்த அடிப்படையில தான் நம்ம வந்துட்டு இங்க கருமையான ஒரு மேற்பரப்பை பயன்படுத்துறோம். அப்ப இதுக்குள்ள நுழைந்த வெப்ப சக்தி அல்லது மின்காந்த அலைய இந்த மேற்பரப்பு அப்படியே உறிஞ்சு கொள்ளுது. சோ கீழுக்கு எழுதி கொள்ளுங்க. பெருசா வந்துட்டு கூடுதலா ஓவராவெல்லாம் டீப்பாவெல்லாம் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா சும்மா நம்ம மேலோட்டமா தான் இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு போகணும். இதுல எல்லாம் பெரிய அளவுல ஆழமான ஒரு பகுதியை நம்ம படிக்கிறதில்ல. ரைட்? இந்த வெப்ப கதிர் தேர்மல் ரேடியேஷனுங்கிறது ரொம்ப டீப்பான ஒரு பகுதி. உண்மையிலே பிசிக்ஸை பொறுத்த வரையில ரொம்ப டீப்பான ஒரு பகுதி. அதுல நிறைய ஈக்குவேஷன்ஸ், நிறைய தியரி எல்லாம் வருவது. ஆனா நம்முடைய ஏலெவல் சிலபஸுக்குள்ள அதோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப வரையறுக்கப்பட்ட ஒரு பகுதி தான் நம்முடைய ஏலெவல் சிலபஸ்ல வந்து சேரும். அப்ப நீங்க பெருசா செய்யவும் தேவையில்லை, கூட அலட்டி கொள்ளவும் தேவையில்லை. அப்ப எழுதிக்கொள்ளுங்க. இங்கு சிறிய துளையினூடாக எழுதிக்கொள்ளுங்க. இங்கு சிறிய துளையினூடாக சிறிய துளையினூடாக செலுத்தப்பட்ட மின்காந்த அலை, சிறிய துளையினூடாக செலுத்தப்பட்ட மின்காந்த அலை கோளத்தை விட்டு சிறிய துளையினூடாக செலுத்தப்பட்ட மின்காந்த அலை கோளத்தை விட்டு
வெளியேறாமல் வெளியேறாமல் இருப்பதனால், கோலத்தை விட்டு வெளியேறாமல் இருப்பதனால் இச்சிறிய துளை கரும்பொருளின் பண்பை விவரிக்கின்றது. கரும்பொருளின் பண்பை விவரிக்கின்றது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இங்க கரும்பொருள் போன்று தொழிற்படுறது இந்த துளைதான். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். கரும்பொருளின் இயல்பை பண்பை விவரிக்கின்றது. அதான் நல்லா பாருங்க. என்ன விடயம்னா இந்த பகுதியில மிஸ்டேக் வருது எப்படின்னா, நிறைய பேர் வந்துக்கிட்டு இந்த கோலத்தை கரும்பொருள் எடுத்துக்கொள்றது. சோ இந்த கோலம் தான் கரும்பொருள் போன்ற நடத்தையை வெளிப்படுத்துன்னு சொல்லுவாங்க. கோலம் இல்ல கரும்பொருள் நடத்தையை வெளிப்படுத்துறது. கோலம் கரும்பொருள் நடத்தையை வெளிப்படுத்திருந்தாலே டோட்டலி பிழையே. ஏன் இதுல இந்த மேற்பரப்புல போய் படுற மின்காந்த அலைய இந்த மேற்பரப்பு உறிஞ்சல்ல, தெரிக்க வைக்குது இல்லையா? தெரிக்க வைக்குதா இல்லையா? கரும்பொருளா இருந்தா பட்டா உறிஞ்சும். ஆக இந்த கோலம் கரும்பொருள்னு நம்ம சொல்லல, நம்ம சொல்றது இந்த துளையத்தான். இந்த துளைக்குள்ள போன கதிர் வெளியில வரலன்னு சொல்றோம். அப்படியே அங்கால பக்கம்லாம் போகல, அதுக்குள்ள அப்படியே என்ன அப்படியே அரஸ்ட் ஆகிட்டு. ஆக இந்த துளை ஒரு கரும்பொருளுடைய இயல்பை வெளிப்படுத்துது. விளங்குது? அந்த பாயிண்ட சரியா புரிஞ்சு கொள்ளணும் நீங்க. ரைட்? ஓகே. சோ இதுக்கு பிறகுதான் நாம இந்த பாடத்தில் என்ன செய்ய போறோம்னால் கல்குலேஷன் பகுதிகள் இது எல்லாத்தையும் பார்க்க போறோம். இதோட சம்பந்தப்பட்ட கல்குலேஷன், வரைப்பு இதெல்லாம் பேச போறோம். ரைட்? சோ இந்த பகுதியில நாம வந்துகிட்டு இந்த கரும்பொருளுடைய இந்த இயல்பை வெளிப்படுத்துற ரைட் சிமுலேஷன், அதாவது ஒரு வரைவை பேஸ் பண்ணின ஒரு அனிமேஷன் மாதிரியான ஒரு அமைப்பு, அதையும் நாம் இன்ஷா அல்லாஹ் படிக்க வேண்டியிருக்குது. அதே போல இந்த கரும்பொருளோடு சம்பந்தப்பட்ட அந்த சமன்பாடுகள் படிக்க வேண்டியிருக்குது. இது எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்யலாம்னா நம்மளோட அடுத்த கிளாஸ்ல நாம பார்க்கலாம். சரியான? சோ அப்ப அடுத்த கிளாஸ் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கிளாஸா இருக்கும். சோ இந்த கிளாஸை பொறுத்தவரையில நம்ம பேசிக்கான சில விடயங்களை உங்களுக்கு சொல்லி இருந்தேன். ரைட்? ஸோ இதுல தொடர்ச்சியான அடுத்த கிளாஸை வந்துக்கிட்டு நீங்க கட்டாயம் சரியா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா அது மிக முக்கியமான கிளாஸா இருக்கும். ஏன்னா கல்குலேஷன் அந்த பகுதிக்குள்ள வரப்போகுதுங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்து அந்த வரைப்பை புரிஞ்சு கொள்றது நீங்க அடுத்த கிளாஸ்ல படிக்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும். அந்த வரைப்பை வந்துட்டு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல புரிஞ்சு கொள்ளணும். நம்ம ஒரு வரைப்பு படிப்போம், அந்த வரைப்பை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த பகுதியில வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அதை பிழைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த விடயம் என்னங்கிறத பத்தியும் இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்யலாம், இந்த அடுத்த கிளாஸ்ல பேசிக்கொள்ள முடியும். ஸோ இன்றைக்கு நாம் இந்த கிளாஸை இதோட முடிச்சு கொள்றோம். ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.